இன்றைக்கு திரு மோடி பத்தி பேசினார். அவர் ஏதோ பேசினார். திரு ஸ்டாலின் அவர் அப்பா அவர் என்ன பேசியிருக்காரு? மோடி நல்லவர். யாரு? திரு கருணாநிதி அவர்கள் பேசுறது நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். யார் பேசுறது? முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பேசியது. முத்துவேல் கருணாநிதி மகன் யாரு? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வழியில் நடக்கிறேங்கிறாரு. அப்படி அப்பா வழியில் நடக்கிறேன்னா திரு நரேந்திர மோடி நல்லவன் சொன்னாரு. அப்படின்னா அதன் வழியில் தான் நடக்கணும். ஆக இன்னொருத்தர் இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்யறார். ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைக்கிறோம், சில நேரத்தில் கூட்டணி அமைக்காத போறோம். அப்போ ஒரு சிலவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அதை பிரதானமாக எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறார். அவரு பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு பேசுறாங்க. பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு டைலாக் பேசுறாங்க. அவருக்கு வந்த வாழ்வு பாருங்க. அப்பவே எம்லாவத்துக்கு போயிருப்பாங்க. அவர் நம்ம பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவ அப்பா திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது சொல்றாரு, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று காங்கிரஸ் உறவை முறித்துக் கொண்டார். கூடா நட்பு கேடாய் முடிந்தது நாம சொல்லல, திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸை பற்றி சொல்றார். அந்த காங்கிரஸோட தானே இப்ப கூட்டணி வச்சிருக்கிறீங்க. உங்க தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ அதுக்கு மாறாகத்தானே காங்கிரஸ் போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கூடா நட்பு கேடா முடிஞ்சதுன்னு காங்கிரஸ் கூட்டணி சொன்னார்ல. 2014 திரு ஸ்டாலின் சொல்றாரு, யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். இனி ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி இல்லை திரு ஸ்டாலின் சொன்னார். அப்புறம் எதுக்கு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்புறம் வைகோ பேசினார். தமிழின துரோகி. யார பத்தி? திரு கருணாநிதி பத்தி. தமிழின துரோகி, வேற ஏதாவது தொழில் செய்யலாம் என்று கரித்து கொட்டிய வைகோட கூட்டணி. ஏப்பா நீலாம் கூட்டணி வைக்கலாம், நான் கூட்டணி வச்சா தப்பா? எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்புறம் கருணாநிதி கருணாகம் என பேசியவர் திமுக இருக்கிறார். இதுக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப புதுசா போய் சேர்ந்திருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம். என்னென்னலாம் திமுக பத்தி விமர்சனம் செஞ்சாங்க, அவரெல்லாம் திமுக கூட்டணி இருக்கிறாங்க. அப்ப இந்த உதயநிதிக்கு தெரியாது, இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது. நாம போய் கூட்டணி வச்சா ஏதோ அநாகரிகமா அவதூறா பேசுது, ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா இன்னும் நிறைய இருக்குது திரு ஸ்டாலின் பேசுவதற்கு. நான் அடக்கம் தேவை. நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், எப்படி பேசுறது கிராமத்துக்காரருக்கு தெரியும். உன்னை போல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்ல. இந்த கை மம்முட்டி பிடிச்ச கை, ஏர் பிடித்த கை, எதற்கும் பயப்பட மாட்டோம்.